நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கார்ப்ளே காம்போ, ஆண்ட்ராய்டு, ஏஹெச்டி கேமரா, வண்டிக்கான ஃப்ரேமு, ஸ்டாலோ ஸ்பீக்கரு, 4 டோர் ஸ்டாலோ ஸ்பீக்கர்னா பிராண்டட் தான். இதுவும் நல்லா அவுட்புட் சூப்பராக இருக்குண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்டு ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட 1200 ஃபாக் லைட்ஸ் இருக்குண்ணா. இது வந்து 3 இன்ச்சு வர எல்லா வண்டிக்கும் நம்ம மாட்டிக்கலாம். பம்பரில் 3 இன்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ப்ரொஜெக்டர் மாட்டுறதுக்குன்னு. அந்த வண்டி நம்ம எல்லாத்துக்குமே மாட்டிக்கலாம். நான் 9 இன்ச்சு ஆண்ட்ராய்டு வந்துடும்னா 464 ஆண்ட்ராய்டு, ரிவர்ஸ் கேமரா, வண்டிக்கு உண்டான பேனலு, 4 டோர் ஸ்பீக்கரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பல் ஸ்டடி காம்போனா டாக்ஸி ஓனர்ஸ்க்காக வேண்டிய கொண்டு வந்த காம்போ. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஜேபிஎல் இருக்குன்னா ஜேபிஎல் உங்களுக்கு 3000 வரும் ஸ்டேஜ் 1. அதுக்கப்புறம் வந்து பிளாக் பண்ணிட்டு 2400 வரும்னா இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறையா ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னா டர்போ இருக்குது, ஆக்சஸ்ஸு, ஆல்பா இன்ஃபினிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்பைன் இருக்குது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா காம்போ போட்டிருக்கோண்ணா. காம்போ மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா ஆண்ட்ராய்டு ஸ்பீக்கர்ஸ்க்குலாம் ஃபிட்டிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோண்ணா. ஓகே, நான் ஃபஸ்ட்டு காம்போ பார்த்துடலாமாண்ணா? பார்த்துடலாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TS7 ப்ராசஸ் ஆண்ட்ராய்டு எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா A30ங்கிற TS7 ப்ராசஸர் ஸ்பீடாக இருக்குது. TS7 விட அட்வான்ஸ் மாடலு. சரிங்கண்ணா. அதுக்குண்டான ஏஹெச்டி கேமரா, வண்டிக்கான ஃப்ரேமு, ஒயரிங்கோட ஃபிட்டிங் ஃப்ரீயாக 6500 பண்ணி கொடுத்துடலாண்ணா. 6500 பண்ணி கொடுத்துடலாண்ணா. ஃபிட்டிங்கும் சேர்த்து தானே சொல்கிறீங்க? ஃபிட்டிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாண்ணா. ஃபிட்டிங் வந்து ஃபிட்டிங் ஃப்ரீ. அடுத்தது பார்த்தீங்கன்னா TS10 ப்ராசஸ் ஆக்கோ பிராண்டில் வந்து இது கார்ப்ளே இல்லாத மாடலு. சரிங்களா. அதுக்குண்டான ஏஹெச்டி கேமரா, வண்டிக்கான ஃப்ரேமு, ஒயரிங் சேர்த்து 8000 பண்ணி கொடுத்துடலாண்ணா. ஓகே, 6500 ஸ்டார்டிங்கு. அப்புறம் 8000. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்ளே மாடலு, அதே TS10 ப்ராசஸ்ஸு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஏஹெச்டி கேமரா, வண்டிக்கான ஃப்ரேமு, ஃபிட்டிங் ஃப்ரீயாக 8000 பண்ணி கொடுத்துடலாண்ணா. கார்ப்ளே சப்போர்ட் இதில் இருக்குது. இது கார்ப்ளே சப்போர்ட் மாடல்னா. அடுத்து நெக்ஸ்ட் காம்போ ட்ரெண்டிங்கான காம்போனா இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் X80. இதில் நிறைய காப்பி இருக்குன்னா நான் உங்களுக்கு பீஸை நான் பிரிச்சே காமிச்சாரேன் எப்படி இருக்கும் அந்த ப்ராடக்ட்டுங்கிறத. ஒயரிங் கிட் நீட்டாக பாக்ஸில் போட்டு வந்துடும். கேரண்டி கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க நிறையா பாக்ஸில். இது ஓஜி தான். பார்த்து உங்களுக்கு எல்லாமே அதில் கேட்லாக்கெலாம் வந்துடும். பீஸு பார்த்தீங்கன்னா பின்னாடி டைமண்டுங்கிற அந்த சீல் வச்சே வந்துடும். மெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும்ண்ணா. இதில் காப்பியில் வந்து சவுண்டு மாற்றுறது ஸ்டாப் பண்ணுறதுலாம் ஒர்க் ஆகாது. இதில் எல்லாமே ஒர்க் ஆகும்னா. அது இல்லாமல் TS X90 சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது டைமண்ட் கிடையாது, அது ஜெம்ஸ்டோனுங்கிற மாடலில் வந்து டைமண்ட் போட்டு நேம் போட்டு கொடுக்குறாங்க. டைமண்ட் X80 ஆண்ட்ராய்டு, ஏஹெச்டி கேமரா, வண்டிக்குள்ள ஃப்ரேமு, ஃபிட்டிங் ஃப்ரீயாக 10000 பண்ணி கொடுத்துடலாண்ணா. ஆனால் இது பிராண்டட் செக்மெண்ட்னா லினோவா வருதுண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா RMS பார்த்தீங்கன்னா 50 RMS இருக்கும். அவுட்டு நல்லாவே இருக்கும்ண்ணா. ஆடியோ அவுட் சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஏஹெச்டி கேமரா, வண்டிக்குள்ள ஃப்ரேமு, ஃபிட்டிங் ஃப்ரீயாக 10000 பண்ணி கொடுத்துடலாண்ணா. இது கார்ப்ளே மாடல். இப்போ நான் அந்த 8000 மேலே காமிச்சு எல்லாமே கார்ப்ளே தானா. ஓகே, இதுக்கும் 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டினா. பொதுவாகவே எல்லா ரேஞ்சுக்குமே 1 இயர் வாரண்டி இருக்கு. கூடவே ஏஹெச்டி கேமரா, நார்மல் கேமரா, HD கேமரா கிடையாது, ஏஹெச்டி கேமரா. இது அந்த 6500 எடுத்தாலும் சரி, 10,000 ஏஹெச்டி கேமரா தானா. அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஃபிட்டிங் ஃப்ரீ தானா. ஆனால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் காம்போ பார்த்துடலாண்ணா. இந்த காம்போவில் என்ன பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, ஏஹெச்டி கேமரா, வண்டிக்கான ஃப்ரேமு, 4 டோர் ஜிசோனிக் ஸ்பீக்கரு, ஆனால் பிராண்டட் ஸ்பீக்கரு, ஃபிட்டிங் ஃப்ரீயாக 9000 பண்ணி கொடுத்துடலாண்ணா. 2 பேர் ஸ்பீக்கரு. ஆமாண்ணா, 4 டோர் ஸ்பீக்கர்ண்ணா. இது எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டினா. ஸ்பீக்கருக்கும் ஆண்ட்ராய்டுக்கு எல்லாத்துக்கும் 1 இயர் வாரண்டினா. நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கார்ப்ளே காம்போ, ஆண்ட்ராய்டு, ஏஹெச்டி கேமரா, வண்டிக்கான ஃப்ரேமு, ஸ்டாலோ ஸ்பீக்கரு, 4 டோர் ஸ்டாலோ ஸ்பீக்கர்னா பிராண்டட் தான். இதுவும் நல்லா அவுட்புட் சூப்பராக இருக்குண்ணா. இந்த காம்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 11000 அடுத்து ட்ரெண்டிங் காம்போ டைமண்ட் X80 ஆண்ட்ராய்டு ஒரிஜினலு, ஏஹெச்டி கேமரா, வண்டிக்கான ஃப்ரேமு, 4 டோர் ஜிசோனிக்கு 4-வே ஸ்பீக்கரு. இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டினா. 2 இயர்ஸ்க்கா? ஆமாம், 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டினா. இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவுட்புட் வந்து 4-வே அவுட்புட்ண்ணா. பக்காவாக இருக்குது அவுட். இது ஓகே. இந்த காம்போ பார்த்தீங்கன்னா 14500 பண்ணி கொடுத்துடலாண்ணா. ஃபிட்டிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாண்ணா. இது கோஎக்ஸல்னா. ஓகே, இதுவே 2 இயர்ஸ் வாரண்டி. ஆமாண்ணா. இதுலேயே காம்பனண்ட் வேணாலும் வந்து கிடைக்கும். எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாண்ணா. எக்ஸ்ட்ரா சார்ஜ் மட்டும் வரும். அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் மட்டும். ஆமாண்ணா, பண்ணிக்கலாண்ணா. ஓகே, இந்த ஃபிட்டிங் ஃப்ரீ பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாளைக்கு தரலாங்க? ஆனால் இந்த காம்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் பார்த்துறவங்களுக்கு இனி எப்போ இருந்தாலும் பண்ணிக்கலாண்ணா. ரைட், எப்போ வந்தீங்கனாலும் நம்ம சேனல் பேரை மென்ஷன் பண்ணுங்கள், ஃபிட்டிங் ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த காம்போ மாட்டுறப்ப தான். ஆமாண்ணா, கண்டிப்பாண்ணா. நான் இவ்வளோ நேரம் நம்ம ஆண்ட்ராய்டு சிஸ்டம் காம்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சிஸ்டமு, ஸ்பீக்கரு, லைட்டு, ஆர்என் இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தனித்தனியாக பார்த்துடலாம்.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 4500 இருக்குன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமான ஆண்ட்ராய்டு சிஸ்டமும் இருக்குது. அதே மாதிரி பிராண்டட் செக்மெண்ட்லேயும் நம்மக்கிட்ட இருக்குண்ணா. தனித்தனியாக நீங்கள் சிஸ்டமு, பேனலு, கேமரா இதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓவர் ரேட் வரும்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போவாக பெஸ்ட் ப்ரைஸ் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம ஒரு காம்போவை போட்டிருக்கோண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாலோ சிஸ்டமு ஜிசோனிக்கோட இன்னொரு பிராண்டுண்ணா. இது 464 GB ரேம்னா, நம்ம பேனலு, கேமரா, ஃபிட்டிங்கோடு நம்ம 10,000க்கு பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆக்கோ சிஸ்டமு 2K ஸ்க்ரீனு, TS10 ப்ராசஸ்ஸு, இது 464. நம்ம பேனலு, கேமரா எல்லாம் டோட்டலாக ஃபிட்டிங்கோட 7,500 பண்ணி கொடுத்துடலாண்ணா. கஸ்டமர் நம்மகிட்ட 360 செட்டு கேட்டாங்கன்னா அதுக்கும் நம்மக்கிட்ட இருக்குண்ணா. 360 ஆண்ட்ராய்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பிராண்ட்லேயே கேமரா, அதுக்கப்புறம் கேலிப்ரேஷன், ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து நம்ம டோட்டலாக 17,500 பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமர் நம்மகிட்ட டைமண்டில் கேட்டாங்களும் டைமண்டில் இருக்குது, அது 20,000 நம்ம பண்ணி கொடுத்துடலாம். டூயல் நாபில் நம்ம 20,000 பண்ணி கொடுத்துடலாம். 360 அதாவது 360 கேமரா செட்டு, கேலிப்ரேஷன், ஃபிட்டிங்கோட நம்ம 17,000 20,000 இருக்குது. வாரண்டி 1 இயர் வாரண்டினா. ஓகே. அதே போல் இந்த சிஸ்டம் எல்லாமே 9 இன்ச்சஸா? இது எல்லாமே 9 இன்ச்சஸ். டைமண்ட் மட்டும் உங்களுக்கு 10.1 இன்ச் வரும். எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம். எல்லா வண்டிக்கும் நம்ம மாட்டிக்கலாம்ண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டட் செக்மெண்ட் போய்க்கலாம். சரிங்களா? பிராண்டட் செக்மெண்ட் போகும்போது மேக்ஸ் லிங்க்னா இது பார்த்தீங்கன்னா 232 இருந்துடும். நம்ம ஃபிட்டிங்கோட நம்ம வந்து 8,000 கொடுத்துடலாம். சூப்பரான பிராண்ட், எனக்கு தெரிஞ்சு சூப்பரான பிராண்டு. ஆடியோ சவுண்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிசோனிக்லேயே TS16 ப்ராசஸ்ஸு 232 தான். இது பார்த்தீங்கன்னா இது என்ன 232 கஸ்டமர் கேட்பாங்க. ஆனால் இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 16 ப்ராசஸ். இது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். லேகுங்கிறது எதுவுமே இருக்காது. இது ஜிசோனிக்லேயே பெஸ்ட்டான இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிசோனிக்லேயே காப்பர் சீரிஸு டூயல் நாபில் வர சிஸ்டமு. இது வந்து பார்த்தீங்கன்னா 432. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,500 நம்ம ஃபிட்டிங்கோட கொடுத்துடலாம். 13,500 ஃபிட்டிங்கோட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு 1 இயர் வாரண்டி. ஓகே. அதே மாதிரி லெனோவானா பிக்சர் குவாலிட்டிக்குனே வர சிஸ்டமு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டிக்குனே வர சிஸ்டமு 50 RMSல வர சிஸ்டமு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10,000 ஃபிட்டிங்கோட பண்ணி கொடுத்துடலாம். 10,000 ரூபாயா? ஆமாம், 10,000 ஃபிட்டிங்கோட பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் போகிறோம். சாம்சங் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 19,000 20,000 கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வேண்டிய 14,000 நம்ம பண்ணி கொடுத்துடலாம். வித் லைசன்ஸோட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது 264 GB ரேம். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தெரிகிற மாதிரி தான் டைமண்ட் X80 எல்லா கடையிலையும் இருக்கும். அது வந்து ஒரு டூப்ளிகேட் வச்சுருக்காங்க. கஸ்டமர் அது பார்த்து வாங்கிக்கோங்க. நம்மகிட்ட ஒரிஜினலே 6/128 GB ரேம் ஆனது. 6/128 GB ரேம். ஓகே. இது ரெட் சோனிக்குதா? இது ரெட் சோனிக்கோடதுன்னா டைமண்ட் X80. நான் அடுத்து நம்ம வந்து சிஸ்டம்லாம் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர்ஸ் போயிடலாம்னா ஸ்டார்டிங் 550லேருந்து நம்மகிட்ட ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னா 4 இன்ச் ஸ்பீக்கர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ஸ்பீக்கர்னா வெளியெல்லாம் அன்பிராண்டு தான் கொடுப்பாங்க. நம்ம பிராண்டட் ஜிசோனிக்லேயே 340 வாட்ஸோடது நம்ம ஸ்டார்டிங்கு 1,200 தான் கொடுத்துட்ருக்கோம் 1 இயர் வாரண்டியோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்ம வாட்ஸ் அதிகமாக வேணும்னா 3-வே ஸ்பீக்கர் இருக்குன்னா 3-வே ஸ்பீக்கருங்கும் போது 550 வாட்ஸ் வந்துடும். இது 1 இயர் வாரண்டியோட கஸ்டமருக்கு 1,800 கொடுத்துட்ருக்காங்க. ஜிசோனிக்லேயே 340 வாட்ஸ் இருக்குது. ஆமாண்ணா, 3-வே ஸ்பீக்கர் இது. இது 3-வே ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. 550 வாட்ஸ் எல்லாம் கஸ்டமருக்கு நம்ம 1,800 கொடுத்துடலாம். 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டியோட கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட JBL இருக்குன்னா JBL உங்களுக்கு 3,000 வரும் ஸ்டேஜ் 1. அதுக்கப்புறம் வந்து பிளாக் பண்ணிட்டு 2,400 வரும்னா இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறையா ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னா டர்போ இருக்குது, ஆக்சஸ்ஸு, ஆல்பா இன்ஃபினிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்பைன் இருக்குது. ஆல்பைன் இருக்குது. எல்லாமே ஒரிஜினல்னா. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக சஜஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜிசோனிக் தான். இது வந்து 4-வே ஸ்பீக்கர்னா இது காம்பனண்ட்டு 6.5 இன்ச்சில் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். ஓகே. கஸ்டமருக்கு நாங்கள் பெஸ்ட்டாக சஜஷன் பண்ணுறது இந்த ஸ்பீக்கர் தான். ஓகே. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்லேருந்து லோ பட்ஜெட்லேருந்து நம்ம என்ன ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குன்னா எல்லாமே பிராண்டடில் வச்சுருக்கோம். ஓகே. எல்லாத்துக்கும் வாரண்டியோட எல்லாமே 1 இயர் வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஜிசோனிக் இம்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா இது மட்டும் 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. பாக்கி எல்லாத்தையுமே 1 இயர் வாரண்டி தான். நான் அடுத்து நம்ம ஹெட்லைட்ஸ் போயிடலாம்னா ஸ்டார்டிங் நம்மகிட்ட 2,000 ஹெட்லைட்ஸ் இருக்குன்னா 150 வாட்ஸோட இது 2 இயர்ஸ் நம்ம ரீப்ளேஸ் வாரண்டியோட நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். LED பல்பு 150 வாட்ஸ் 150 வாட்ஸ் 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு இது பவர் பத்தலை இன்னி பவர் வேணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது 2 இயர்ஸ் வாரண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,500 தானே. கஸ்டமருக்கு இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை எனக்கு இன்னும் பவர் வேணும் அப்படின்னு கேட்குற கஸ்டமருக்கு நம்ம 380 வாட்ஸில் கொடுத்துட்ருக்கோம்னா 380 வாட்ஸு. இது வந்து ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,500 தான்.
இதுக்கு நம்ம 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்ல வரவங்களுக்கு பிரைட்டா இருக்கும்னா அது எப்படி அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குமா? டிஸ்டர்பன்ஸ்லனா லாங்க்கு வந்து ரொம்ப பிரைட்டாக அடிக்கும், நல்ல த்ரோ இருக்கும், நல்லா த்ரோ இருக்கும். ஸோ இது பொறுத்த வரைக்கும் எல்லா மாடலுக்குமே கிடைக்கும். எல்லா மாடல் ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா H4, H7, 9006, 9005ங்கிற மாதிரி வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லா வண்டிக்கு உண்டான ஹெட்லைட்ஸும் நம்ம வச்சுருக்கோம். கஸ்டமர் வந்து விசிட் பண்ணிக்கலாம். இந்த மாடலுக்கு என்ன வாரண்டி? நான் இதுக்கும் 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. 2 வருஷம் வாரண்டி. எல்லா நம்ம வச்சிருக்க எல்லா ஹெட்லைட்டுக்கும் 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வாரண்டிக்கு பில் இருந்தால் போதுமா? இல்லை பில் இருந்தால் போதும்ண்ணா. நம்ம கடை பில் இருந்தால் போதும், உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துருவோம். நான் ஹெட்லைட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் பார்த்துடலாம்ண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்டு. ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட 1200 ஃபாக் லைட்ஸ் இருக்குண்ணா. இதுலேயே ஐபிஹெச்லேயே வர ஃபாக் லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 வரும்ண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா மினி ப்ரொஜெக்ட்லேயே மினி ப்ரொஜெக்டர். லென்ஸ் 2 லென்ஸில் ப்ரொஜெக்டர் வர்றது. உள்ளே 2 இருக்கு. 2 லென்ஸு ட்ரை கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா 2600 வரும்ண்ணா. இதுக்கு எல்லாத்துக்கும் சுற்றி அந்த ரிங்கு மாதிரி வந்துடுது இல்லையா? ஆமாண்ணா. இது வந்து ஃபாகில் இது வந்து மினி ப்ரொஜெக்டர் சொல்லுவாங்க. இது 2 லென்ஸ் ரெண்டுமே ப்ரொஜெக்டர். ஓகே. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் போயிடலாம். கஸ்டமர் எனக்கு ஃபாக் லைட் வேண்டாம் ப்ரொஜெக்டர் கேட்குறாங்க, நம்ம ப்ரொஜெக்டர் போயிடலாம்ண்ணா. இது ஐபிஹெச் ஒரிஜினல் ப்ரொஜெக்டர். பார்த்தீங்கன்னா ஐபிஹெச்னு போட்டு உங்களுக்கு மென்ஷன் ஆகியே வந்திருக்கும். இது ட்ரை கலரு ஹெவியாக இருக்கும்னா இது நம்ம ஃபிட்டிங்கோட கஸ்டமருக்கு 5800 பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. 1 இயர் வாரண்டியோட. இதை விட பெஸ்ட்டாக நம்மகிட்ட ஒரு லைட் இருக்குண்ணா. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ லென்ஸில் வர்றது. பார்க்குறக்கே உங்களுக்கு அவ்வளோ ஹெவியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் காருக்கு மாட்டிட்டு போனீங்கன்னா உங்கள் இதில் கஸ்டமர்ஸ்லாம் எங்கே மாட்டுறீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்னா லென்ஸே பாருங்கள் உங்களுக்கு ப்ளூ லென்ஸில் வரும். இது நம்ம 1 இயர் வாரண்டியோட 7000க்கு பண்ணி கொடுத்துடலாம். சூப்பராக இருக்குது. வண்டியில் மாட்டினா இன்னும் பயங்கரமாக இருக்குண்ணா. ப்ளூ லென்ஸில் வர்றது. இது என்ன வண்டிக்கெலாம் மாட்டலாம்? இது வந்து 3 இன்ச்சு வர எல்லா வண்டிக்கும் நம்ம மாட்டிக்கலாம். பம்பரில் 3 இன்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ப்ரொஜெக்டர் மாட்டுறதுக்குன்னு. அந்த வண்டி நம்ம எல்லாத்துக்குமே மாட்டிக்கலாம். இப்போ வர நியூ டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது வண்டிக்கு மாட்ட முடியாது. இப்போ வர நியூ டிசைனுக்குலாம் 3 இன்ச் மாட்ட முடியாது. 2 இன்ச் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வண்டிக்கு நம்ம மாட்டுற மாதிரி பெஸ்ட்டாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் ப்ரொஜெக்டர். 2 இன்ச் ப்ரொஜெக்டர் கொண்டு வந்திருக்கோம். இதுவும் ஹெவியாக இருக்கும். இது 1 இயர் வாரண்டியோட கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6500 பண்ணி கொடுத்தோம். 2 இன்ச்சஸா? 2 இன்ச்சஸ் ப்ரொஜெக்டர் தான். இது வெளியே கிடைக்கிறது ரேரு. நம்ம கடையில் நம்ம வந்து வச்சுருக்கோம். அது ஒரிஜினல் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஓகே. இது என்ன ப்ரைஸு? இது பார்த்தீங்கன்னா 6500 கஸ்டமர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துடலாம். வாரண்டி 1 இயர் வாரண்டியோட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் பார்த்துட்டோம். நம்ம இப்போது ப்ரொஜெக்டரும் எனக்கு வேண்டாம், எனக்கு மாட்ட முடியாத அந்த ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி காருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா லைட்ஸ் மாட்டிக்கலாம். நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா லைட்ஸும் அவைலபிளாக இருக்குது. 3 லென்ஸு 4 லென்ஸு 5 லென்ஸு நம்ம HIG பிராண்டில் தான் வச்சுருக்கோம். இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 இருக்குண்ணா. நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாண்ணா. ஓகே. இந்த மாதிரி வண்டியில் அடிஷனல் மாற்றிக்கலாம். ஆமாண்ணா. ஆப்ஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க சில வண்டியில் ப்ரொஜெக்டர் மாட்டுறதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா லைட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம்ண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்என் நம்மகிட்ட ஸ்டார்டிங் 700 இருக்குது. 700, 950, 1000, 1200 அந்த மாதிரி இதில் நம்ம வச்சுருக்கோம். மோட்டோ வைஸு, ஜி சோனிக்கு, HIG அந்த மாதிரி நிறைய ஆட்டோ போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பிராண்டில் நம்ம ஆர்என் வச்சுருக்கோம். HIGலேயே நம்ம ஆர்என் வச்சுருக்கோம். இது நம்ம பார்த்தீங்கன்னா 1000 கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சப்புக்கு போயிடலாம்னா நம்மகிட்ட சப்பு 8 இன்ச்சு 2800 இருக்குண்ணா. கஸ்டமர் நம்மகிட்ட டிக்கியில் ஸ்பேஸில் எனக்கு அண்டர் சீட் சப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அண்டர் சீட் சப்பு இருக்குது. அண்டர் சீட் சப்பு மேக்னெட்டில் உட்டன் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்கோட நம்ம வந்து 5500 கொடுத்துடலாம்ண்ணா. மெட்டல் பாடி வேணாலும் மெட்டல் பாடி நம்மகிட்ட இருக்குது. மெட்டல் பாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9000 ஃபிட்டிங்கோட பண்ணி கொடுத்தோம். வாரண்டியோட 1 இயர் வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுத்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காருக்கு முக்கியமான ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம்னா சன்ஃப்ளேமு, சீட் கவரு, நூடுல்ஸ் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, அப்புறம் 70 மேட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட் கவர் பார்த்துடலாம்னா சீட் கவர் ஸ்டார்டிங் நம்மகிட்ட 5000 இருக்குன்னா 5000 நம்ம 21,000 வரைக்கும் அவைலபிளாக இருக்குண்ணா. என்ன கலர் நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த டிசைன் போக அந்த டிசைன் ஃபிட்டிங்கோட டோட்டலாக உங்களுக்கு ஃபிட்டிங்கோட 5000 ஸ்டார்டிங் நம்மகிட்ட இருக்குண்ணா. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளேமு நம்மகிட்ட 5%லேருந்து 70% கவர்மெண்ட் அப்ரூவ்டு எல்லா இதுவுமே நம்மகிட்ட இருக்குண்ணா. உங்களுக்கு என்ன இது வேணுமோ பர்சன்டேஜ் வேணுமோ நம்ம ஒட்டிக்கலாம். இங்கே பின்னாடி கொடுத்துருப்பாங்க ஹீட் ரிடக்ஷனு, அப்புறம் விசிபிலிட்டி எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க. இது காஸ்மோவா? இது காஸ்மோ பிராண்ட்னா நமக்கு கார்வேர் வேணாலும் நம்மகிட்ட கார்வேர் அவைலபிளாக இருக்குது. ஓகே. இது வந்து சன்ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா 5 சீட்டருக்கு உங்களுக்கு 2000 வரும்னா, 7 சீட்டர் பார்த்தீங்கன்னா 2800 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா
நூடுல்ஸ் மேட்டும் அதே மாதிரி 5 சீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1800, 7 சீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2500 நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பிவிசி மேட்டுனா பிவிசி மேட்டும் அதே மாதிரி 5 சீட்டருக்கு 2000 ஃபுல் மேட்டு பிவிசி மேட்டு. இது 5 சீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2000, 8 சீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2500 பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி காருக்கு தேவையான மேட்டு நம்மகிட்ட 7D மேட்டு, 5D மேட்டு, 3D மேட்டு மாதிரி நம்மகிட்ட நிறைய மேட்டு அவைலபிளாக இருக்குண்ணா. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 இருக்குண்ணா 7D மேட்டு. 5D மேட்டு எடுத்தீங்கன்னா 950 நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. லப்பர் மேட்டு ஒன்று நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. லப்பர் மேட்டு 550 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பல் ஸ்டடி காம்போனா டாக்ஸி ஓனர்ஸ்க்காக வேண்டிய கொண்டு வந்த காம்போ. இதில் பார்த்தீங்கன்னா சீட் கவர் வந்துடும். என்ன டிசைன் என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிவிசி மேட்டு வந்துடும், ஃப்ளோர் மேட்டு. அப்புறம் நூடுல்ஸ் மேட்டு நீங்கள் இது எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது ரியர் பம்பரு கேரியர் வந்துடும். இது டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 15,000 தான். இது வந்து 5 சீட்டருக்கு மட்டும்தான் இந்த காம்போ. 7 சீட்டருங்கும் போது அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். இதுவும் நமக்கு வந்துட்டு நம்ம சேனல் பேர் சொன்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும். உங்கள் சேனலை பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்து அப்பல் ஸ்டடி காம்போ மட்டும் இல்லாமல் இந்த காம்போ டீ போர்டு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடும்னா டீ போர்டு வண்டிக்கு எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ஃபுல் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும்னா அதில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, நான் 9 இன்ச் ஆண்ட்ராய்டு வந்துடும்னா 464 ஆண்ட்ராய்டு, ரிவர்ஸ் கேமரா, வண்டிக்கு உண்டான பேனலு, 4 டோர் ஸ்பீக்கரு, சப்பு ஒயரிங் கிட்டு, 8 இன்ச்சு சப்பு. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,500 மட்டும்தானா. சப்பு வந்துடுது. இதுலேயே சப்பு வந்துடும்னா 13,500 தான் டோட்டலாக. நம்ம ஃபிட்டிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாம். இது எல்லாமே சேர்த்து 13,500 தான். வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் வெளியூராக இருந்தாலும் சரி உள்ளூராக இருந்தாலும் சரி நேரில் வாங்க. இதோட பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சேனலை மென்ஷன் பண்ணணும் முக்கியமாக. கண்டிப்பானா உங்கள் சேனல் பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நம்ம கடை பேர் அப்படியே லொக்கேஷன் சொல்லிடலாம். நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம் நியூ மார்க்கெட்டு. கடை பேர் ஃபியூஷன் டெக்கர்ஸு. ஷாப் நம்பர் C39. சண்டே ஒர்க்கிங்கா? சண்டே ஒர்க்கிங் டே தானா, ஈவினிங் வரைக்கும் இருக்கும்.